நமது 14வது மெகா மகளிர் விருது விழாவின் முதல் விருது கொஞ்சம் தமிழ் மொழியில் நம் நெஞ்சங்களை கொள்ளையடிக்கும் மந்திரத்தை இவர் எங்குதான் சென்று கற்றாரோ. மாயக்கண்ணனின் லீலைகளை பேசும் இவரின் லீலைகளை என்னவென்று சொல்வது? இதோ அவரின் தொகுப்பில் காண்போம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்பர். இந்த மழலையோ மேடை பேச்சுகளில் அசத்தும் சுட்டு சொற்பொழிவாளர். என்ன, இந்த சின்ன குழந்தை சொற்பொழிவாளரா? அதுவும் சாதாரண சொற்பொழிவாளர் அல்ல, தனக்கென லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்ட ஆன்மீக உபாசகர் இவர். 2013ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி கோவையை சேர்ந்த பொறியாளர் திரு ஆழ்வார் பாபுஜி, பேராசிரியர் திருமதி பவித்ரா தம்பதியினருக்கு 2வது குழந்தையாக பிறந்த மழலை செல்வம் இவர். பொதுவாக சிறு குழந்தைகள் ரைம்ஸுகளையோ குழந்தை பாடல்களையோ தான் பாடி காட்டுவர். அப்படி இருக்கும் இந்த பிஞ்சு வயதில் ஆண்டாள் பாசூரம் பாடி காட்டும் பாவை இவர். முதலில் உபன்யாசம் பேசுகையில் இவருக்கு வயது வெறும் 3 தான். என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், என் பொண்ணு பிறக்கணும், என் பேட்டையினுடைய போல மேக்ஸ் பரிச்சையில வேலைக்கூடாது, இது வரைக்கும் போயிட்டே இருக்குமா. பெரியாழ்வார் பகவானோட திருவடிகளை பார்க்குறாராம். திருவடி அவ்வளோ அழகா இருக்கு. இப்ப கூட அந்த திருவடி அச்சா திருமேனியம் பார்த்தாலே பெருமாள் நேர பக்கம் மாதிரி தான் இருக்கும். நேர பெரியாழ்வார்க்கு தோணித்தான், அப்பாடா உனக்கு எங்கேயோ திருஷ்டி பற்ற போது நீ பிள்ளாண்டு இருக்கணும். பிரபல உபன்யாசகர் விஷாகா ஹரி அவர்களுடைய சொற்பொழிவுகளின் விசிறியான இவரது தந்தை அவரது சிறு காணொளி ஒன்றை மனைவியிடம் பகிர, அதில் மனம் ஒன்றி கற்பூரமாய் தன் சின்னஞ்சிறு மகள் அதனை அப்படியே பாவனைகளோடு ஒப்புவித்ததை பார்த்து இவரது பெற்றோருக்கு இன்ப அதிர்ச்சி. தொடர்ந்து இது போன்ற பக்தி இலக்கியங்களையும் சொற்பொழிவுகளையும் கேட்பதிலும் கற்பதிலும் அதிக ஆர்வம் கொண்ட இவர் கிளிப்பிள்ளை போல் அதனை அப்படியே உள்வாங்கி தன் மழலை மொழியில் அழகாக பேசத் தொடங்கினார். ஒவ்வொரு வீடா போய் வெண்ணதா வெண்ண திருடுற வியாஜத்துல மனசு திருடும் தத்துவம் அங்கேயும். வெண்ணதுறாங்கிறது விளையாட்டு, அந்த தத்துவம் மனசு வெண்ண மாதிரி வெள்ளவெளேன்னு இருந்தா அந்த மனசு திருடும். ஒரு நாள் கோபிகை வந்து சொல்றா, அப்படி வெண்ணதுனான் இப்படி வெண்ணதுனான்னு. யசோதை சொல்றாளாம், சும்மா அங்கேருந்து வந்து வெண்ணதுனான்னு சொல்லாதே, கையோடு பிடிச்சிருந்தா நான் நம்புறேன். இதை தெரிஞ்சிடுத்து கண்ணனுக்கு, கையோட பிடிச்சிருந்தா நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கா இல்லையா. அவன் தான் சர்வஞன் ஆச்ச, சர்வஞேச்ச முக்தியேச்ச. சர்வஞன் ஆனா ஒன்றும் தெரியாது, எல்லாம் தெரியும் ஆனா ஒன்றும் தெரியாது. அந்த காம்பினேஷன் தானே கண்ணன் இடத்துல அழகு. இந்த கலியுகத்தில் பக்தி நெறி ஒன்றே நம்மை காக்கும் என்பர். பக்தி இலக்கியங்களை சிறு குழந்தைகள் படிக்கவோ புரிந்து கொள்ளவோ சற்று கடினம் தானே. அதில் அதீத ஆர்வமும் ஆற்றலும் இவருக்கு சிறு வயதிலேயே வந்தது எப்படி என்றால், இவரது பாட்டியாரும் பக்தி நிகழ்ச்சிகள் நடத்துவது, பள்ளி குழந்தைகளுக்கு இலவசமாக பக்தி பாடல்கள் கற்றுத் தருவது என பக்தி மார்க்கத்தை பரப்பி வந்ததால் சேகரித்த புண்ணியமோ என்னவோ அவர்களது சொந்த பேட்டிக்கு அந்த ஈடுபாடும் திறனும் தானே வந்துவிட்டது. சிறு சிறு வரிகளாக வீட்டில் பேசிக் கொண்டிருந்த இவர் ஒரு முறை பெற்றோருடன் கோவிலுக்கு சென்ற பொழுது எந்தவித முன்னேற்பாடும் இன்றி தானும் மேடை ஏறி 15 முதல் 20 நிமிடம் வரை பேசி அனைவரது பாராட்டையும் தட்டி சென்றவர் இவர். அன்று முதல் இவரது திறனை மேம்படுத்த இவரது தாய் தந்தையர் பக்தி உரைகளையும் முக பாவனைகளையும் கற்றுத்தர தொடங்கினர். கற்றனில் கேட்டல் நன்று என்பர். சிறு குழந்தை கடினமான தமிழ் சமஸ்கிருத வரிகளை படிப்பது இயலாத போதிலும் அதனை கேட்டு கேட்டே மனதில் பதிய வைத்துக் கொண்டு தனது இனிமையான குரலில் மழலை மனம் மாறா சொற்பொழிவுகளை இணையத்தில் இவரது தனையன் பதிவேற்றம் செய்கிறார். நிறைய புராணங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, தசாவதாரம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். தசாவதாரம்னா அந்த கமல் நடிச்ச தசாவதாரம் இல்ல, ராமவதாரம், ஸ்ரீ கிருஷ்ணவதாரம், அந்த தசாவதாரத்தை சொன்ன. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பதற்கேற்ப செந்தமிழில் தனது செல்ல குரலில் ஸ்ரீ ஆண்டாள் குறித்த தெய்வீக உபன்யாசங்களை பல கோவில்களில் வழங்கியதோடு நில்லாமல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும்
பல தலைப்புகளில் உரையாற்றி உள்ளார். 100க்கும் மேற்பட்ட தமிழ் சங்கங்கள் கூடிய நிகழ்நிலை விழாவில் இவர் ஆற்றிய முத்தமிழ் போற்றும் முருகன் பாமாலை, பெருந்தலைவர் காமராஜரின் 119வது பிறந்த நாளை ஒட்டி நடத்திய விழாவில் உரையாற்றியது ஆகியவைக்காக இந்தியா பிரைட் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஆரஞ்சு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றிலும் இடம் பெற்றுள்ளார் இவர். இந்த சிறு வயதிலேயே கேட்பவர் மனமுருகி மகிழும் வகையில் பக்தி ரசம் நிறைந்த பல சொற்பொழிவுகளை ஆற்றி அதற்காக பால சரஸ்வதி, பால பிரவசனமணி, கோவையின் கோதை என்ற பட்டங்களையும், கனவு நாயகன் கலாம் விருது, கலைக்குயில் சாரல் விருது, தமிழ் தென்றல் விருது, கலைமணி குரல் விருது, அம்மா கலைரதம் விருது, நவரச கலைஞர் விருது, கலைநயச் செல்வர் விருது என பல விருதுகளை பெற்று இன்று மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருது பெறப்போகும் ஆண்டாள் பாசுரம் பாடும் அழகிய திருப்பாவை செல்வி ஸ்ரீநிதி ஆழ்வார் அவர்கள். அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதி. தனது சொற்பொழிவு திறனுக்காக மெகா மகளிர் இளம் சாதனையாளர் விருதினை பெற செல்வி ஸ்ரீநிதி ஆழ்வார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் அவரோட பெற்றோரும் வருகிறார்கள். இவ்விருதினை வழங்க நமது மெகா டிவி நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபால் அவர்கள். இப்போ ஸ்ரீநிதி நம்மளுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்ல மனசு வரல, கொஞ்சம் நிறைய பேசலாமே. என்ன தோன்றதோ நீ பேசுமா. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியே, உலகம் போற்றும் உன்னத மொழியே, பண்பு பல கொண்ட பாரத மொழியே, பாரதி போற்றும் நல் காதல் மொழியே, ராஜகளை கொண்ட பரத மொழியே, இலக்கணத்துக்கே இலக்கணம் சொல்லும் இலக்கிய மொழியே, இழிசை நாடகம் கொண்ட இனிமை மொழியே, தேவர்கள் போற்றும் தேவ மொழியே, தேவாரம் ரசிக்கும் தெய்வ மொழியே, என் தாய் தமிழே உனக்கு முத்தாய் முதன்மையாய் இந்த கோவை ஆழ்வார் ஸ்ரீநிதியின் முத்து முத்தான முதல் வணக்கங்கள். உலகமே போற்றும் இந்த உன்னத மொழிக்குதான் எத்தனை அழகு. எத்தனையோ கவிஞர்கள் ரசிகர்கள் இந்த மொழியை அழகுபடுத்தி ஒரு முதன்மை மொழியா, அதாவது ஒரு செம்மொழி நிர்மிச்சிருக்காங்க. ஒரு மொழி செம்மொழி அந்தஸ்தத்தை பெறணும்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருடமாவது ஆகணும். இப்போ கூட கீழடியில் கிடைத்த ஆராய்ச்சியின்படி பார்த்தா நம்ம தமிழ் மொழி தோன்றி 15,000 வருடங்களா இருக்குன்னு சொல்லப்படுது. எப்படி தமிழுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதோ அதே மாதிரி தமிழை போற்றி வளர்த்த சான்றோர்கள், அறிஞர்கள் இவர்களுக்கும் ஒரு தனித்துவமான பாணி ஒன்று. உதாரணத்துக்கு சைவ தமிழ் வளர்த்த நாயன்மார்களோட சைவ தமிழ், வைணவம் போற்றி ஆண்டாளின் வைணவத்தமிழ், கம்பீர கவிஞர் பாரதியின் வீரத்தமிழ், திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவரின் திருநெறித்தமிழ், இப்படி தமிழோட அழகை ரசிக்க ரசிக்க ருசிக்க ருசிக்க தமிழுக்கு வானம்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். வள்ளுவரோட முதல் குறள் எடுத்துப்போம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் முதன்மையானது ஆ, அதுபோலே இவ்வுலகத்துக்கெல்லாம் முதன்மையானவன் கடவுள். நம்மள நிறைய பேர் தமிழே முழுமையாக அறியாமல் தமிழோட புலமையை பேசுவோம். ஆனால் பாரதியார் அப்படி இல்லை. வங்காளம், ஹிந்தி, பிரெஞ்சு மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றவர் பாரதி. ஆனால் அவரே சொல்றார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாரதியாரே சொல்றார். நம்ம பாரதியாரோட நிறைய கவிதைகள் கேட்டிருப்போம், வாசிச்சிருப்போம்.
ஆனால் பாரதியாரோட இந்த கவிதையை கேட்கும் போதோ வாசிக்கும் போதோ நம்மளுக்குள்ளார ஒரு எழுச்சி ஏற்படுமா. தேடி சோறு நின்று பல ஜன்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் இது உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கில பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையணப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, நான் வீழ்வேன் என நினைத்தாயோ. நம்ம நிறைய கல்யாண வைபவங்கள்லாம் ஆண்டாளோட வானமாயத்தில் வர இந்த பாசனத்தை கேட்டிருப்போம். மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத முத்துரை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் மைத்துடன் வந்து மதுசுந்தன் வந்த என்னை கைத்தளம் பற்ற கனாகன்றேன் தோழினான். இப்படி காலங்கள் கடந்து இன்னும் நம்ம ஆண்டாளுடைய வைணவ தமிழை கடைபெற்றுட்டு இருக்கோம். அடுத்து அது பிள்ளை தமிழை தந்த ஔவையாரை பற்றி சொல்லணும்னா அவங்க ஆத்திச்சூடி ஒன்று போதும். ஆ முதல் அக்கு வரை உயிரெழுத்துக்களுக்கான 13 பாக்கள்லேயே வாழ்க்கைக்கான முழு அறனையும் சொல்லி முடிச்சிருவாங்க. ஔவையாரோட பிள்ளை தமிழ் இனிது, அதனால் தானே இனியது கேட்பின் தைநடி வேயுள் இனிது ஏகாந்தம் இனிது அதனினும் இனிது ஆதியை தொழுதல் அதனினும் இனிது அறிவினர் சேத்தல் அதனினும் இனிது அறிவுள்ளாரை கனவிலும் நினைவிலும் காண்பது தானே. இது அனைத்திலும் இனிது மெகா டிவியில் விருது பெறுவதானே. தேங்க்யூ ஸோ மச். இந்த குழந்தை மழலை கூட இன்னும் மாறலை. இதில் என்ன அழகாக பேசுகிறாங்க, இவங்களை எப்படி புகழ்றது, என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே தெரியலையே. அவங்க பேரண்ட்ஸ் தான் நீங்கள் வாழ்த்தணும். கண்டிப்பாக இது சொல்லி கொடுத்தெல்லாம் வர்றது கிடையாது. இது அவளுக்குள்ளே இருக்கு. அதை நீங்கள் தோண்டி எடுத்திருக்கீங்க. அதை மெகா டிவி கூப்பிட்டு அவங்களுக்கு விருது கொடுக்கறது பெரும் சிறப்பு. உங்களுக்கு விருது வழங்குவதில் நாங்கள் தான் சிறப்பு கொள்கிறோம். மெகா டிவி சிறப்பு கொள்கிறது. அவங்க அம்மா அப்பா கிட்ட 2 கேள்வி கேட்கலாமா? எப்படி இவங்கள்ட்ட இந்த டேலண்ட் இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஸ்ரீநிதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு காம்படேட்டிவ் சைல்டாக நாங்கள் வளர்க்கலை. அது எல்லா போட்டிகள்லேயும் எல்லாமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு இருக்கணுங்கிற எண்ணத்தோடு வளர்க்கலை. ஒரு பாட்டாகட்டும், ஒரு டான்ஸ் ஆகட்டும், சூப்பர் சிங்கர், சூப்பர் டான்ஸர் அப்படி போகணுங்கிற எண்ணத்தோடு வளர்க்கலை. அவளுக்கு இப்படி ஒரு காட்ஸ் கிஃப்டாக ஒரு டேலண்ட் இருக்கிறத நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணது ஒரு 3 வயசில். ஸோ ஏன்னா எங்கள் வீட்டில் பொதுவாக எல்லாமே வந்து ஏதாவது ஒரு பாசுரங்கள், ஏதோ ஒரு ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை அவள் கேட்குறா, அப்சர்வ் பண்ணுறாங்கிறது தெரியாமல் அவள் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. அவள் விளையாடிட்டு இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தோம். அதை அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அவளுக்கு இருக்க அந்த டேலண்ட்டை நாங்கள் அவளுக்கு அறிமுகப்படுத்தினோம், அவ்வளோதான். அதை அவளுக்கு புரிய வச்சோம். இது உன்னால் பண்ண முடியுது, ஒரு தனித்துவமான ஒரு விஷயங்கிறது அவள்கிட்ட சொன்னோம். ஷி அண்டர்ஸ்டுட். அவ்வளோ. ரொம்ப நன்றிம்மா. இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் அம்மா அப்பாக்கள் வந்து வாட் இஸ் யுவர் நேம், விச் கிளாஸ் யூ ஆர் ஸ்டடிங் அப்படி இங்கிலீஷில் தான் பேசி அந்த குழந்தைங்கள பேச வச்சு சந்தோஷப்படுறாங்க. இந்த குழந்தை பேசுகிற தமிழை கேட்டால் தமிழ் எவ்வளவு சிறப்பானதுன்னு நமக்கு தெரியுது இல்லையா? தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ ஸோ மச்.